இந்த ஆண்டு மே மாதம் வியட்நாமில் நடந்த சம்பவத்தின் காட்சிதான் இது. வீடியோவில் இருப்பவர் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான். அவரின் முகத்தில் கை வைத்து தள்ளிவிடுபவர் அவரின் மனைவி பிரிஜட். கணவன் மனைவிக்குள் நடந்த இந்த சிறு உரசல் காட்சிகள் வீடியோவாக வெளியாக இணையதளத்தில் வைரலானது. அதிபரை மனைவி அடித்து விட்டதாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. ஆனால் அது பாசத்தின் வெளிப்பாடு என மேக்ரான் கூறியிருந்தார். மேக்ரானின் மனைவி பிரிஜட் சர்ச்சைகளில் சிக்குவது இது முதல் முறையல்ல. அதிலும் குறிப்பாக அவர் பெண்ணே அல்ல ஆண் என்று சமீபத்தில் ஒரு அமெரிக்க யூடியூபர் கொளுத்தி போட்டது ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர வைத்தது. இன்னும் சொல்லப்போனால் பிரிஜட்டின் வாழ்க்கையே சர்ச்சைகளின் கூடாரமாகத்தான் இருந்திருக்கிறது. இதற்கு காரணம் இமானுவேலுக்கும் பிரிஜட்டுக்கும் 24 வயது வித்தியாசம். கல்லூரி மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையே ஏற்பட்ட காதலை பிரேமம் திரைப்படத்தில் காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அந்த காதலை விடவும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆழமானது மேக்ரான் பிரிஜட்டின் காதல். ஆம், இமானுவேல் மேக்ரான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு ஆசிரியராக இருந்து பாடம் நடத்தியவர்தான் இந்த பிரிஜட். அப்போதே பிரிஜட்டுக்கு திருமணமாக்கி 3 குழந்தைகள் இருந்தன. மீசை கூட முளைக்காத 15 வயதில் இமானுவேல் மேக்ரான் சேட்டைகள் செய்ய ஆரம்பித்தார். தனக்கு பாடமெடுத்த ஆசிரியை பிரிஜட்டை இமானுவேல் மேக்ரான் ஒருதலையாக காதலிக்க தொடங்கினார். நாளடைவில் அந்த காதல் காட்டு தீயாய் பற்றி எரிந்தது. எப்படியாவது காதலியை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நன்றாக படித்து நாட்டின் அதிபராக உயர்ந்தார். கனடா உலகின் வல்லரசுகளில் ஒன்று. அந்நாட்டின் உயரிய பொறுப்புக்கு வந்த இமானுவேல் மேக்ரான் அடுத்ததாக செய்த காரியம் தனது முன்னாள் காதலியை திருமணம் செய்ததுதான். பள்ளியில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்ட போது இமானுவேல் மேக்ரானுக்கு வயது 15, பிரிஜட்டுக்கு வயது 37. அதன் பின்னர் தனது 40வது வயதில்தான் இமானுவேல் மேக்ரான் திருமணம் செய்தார். திருமணத்தின் போது பிரிஜட்டுக்கு வயது 60ஐ கடந்திருந்தது. இப்போது இமானுவேல் மேக்ரானுக்கு வயது 47, பிரிஜட்டுக்கு 72 ஆகிறது. ஊர் உலகத்தின் விமர்சனத்தை எல்லாம் இந்த காதல் தம்பதி கண்டு கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறது. இந்த சூழலில் பிரிஜட் மேக்ரான் ஆண்களை போன்ற உருவத்துடன் இருப்பதாகவும் அவர் ஒரு திருநங்கை என்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த வலதுசாரி விமர்சகரான கான்டெஸ் ஓவன்ஸ் என்ற யூடியூபர் விமர்சித்திருந்தார். அந்த வீடியோ 2 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இமானுவேல் பிரிஜட் தம்பதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் அமெரிக்க பாட்காஸ்டர் தெரிவித்த கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டு அவற்றை திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் சுய விளம்பரம் தேடிக்கொள்ளும் நோக்கில் எங்கள் குடும்பத்தை இழிவுபடுத்துகிறார். அவருக்கு போதிய கால அவகாசம் அளித்து விட்டோம். இனியும் இதுபோல தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. இதனால் கடந்த ஜூலை மாதம் இமானுவேல் மேக்ரான் கான்டெஸ் ஓவன்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். மேலும் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது தன்னுடைய மனைவி ஆண் இல்லை பெண்தான் என்பதை நிரூபிக்க ஆதாரங்களை கோர்ட்டில் தாக்கல் செய்யும் வேளையில் இறங்கியிருக்கிறார். அதோடு பிரிஜட் கர்ப்பமாக இருந்த புகைப்படங்களையும் அவருடைய சிறுவயது புகைப்படங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக இமானுவேல் தரப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். பிரிஜட் பெண் அல்ல ஆண் என்ற சர்ச்சை கருத்தை 2021ஆம் ஆண்டு பிரான்சைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் கூறியிருந்தார். அவர் மீது இமானுவேல் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்திருந்தார். 2024ஆம் ஆண்டு அந்த வழக்கில் இமானுவேல் வெற்றி பெற்றார். ஆனால் மேல்முறையீட்டில் கருத்து சுதந்திரத்தை காரணம் காட்டி அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் யூடியூபர் கூறியதன் அடிப்படையிலேயே கான்டெஸ் ஓவன்ஸும் தற்போது பேசியிருக்கிறார். இதனால் இந்த வழக்கில் தண்டனை வழங்கப்படுமா அல்லது தள்ளுபடி செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.